இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுவை அரசு துணை நிற்கும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. மாநில அந்தஸ்து கோரி முதல்வரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மனு. கைவினை கிராம தொழில்களை மேம்படுத்த புதுச்சேரியில் பயிற்சி மையம். கவர்னர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு. லாஸ்பேட்டையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற பெயரில் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது. நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முற்படும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக பாரத பிரதமருக்கும் இந்திய ராணுவத்திற்கும் எனது சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநில அந்தஸ்து குறித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். இம்மனுவில் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்து கோரிக்கையை நிறைவேற்ற கோரி அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் கொடுத்து புதுச்சேரி சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வருவதையும், தங்கள் தலைமையில் தற்போது நடந்து வரும் 15வது சட்டப்பேரவையில் 2 முறை அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதையும் அறிவீர்கள். அன்றைய கவர்னர் அந்த தீர்மானத்தை டெல்லிக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டார். தற்போது 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலை என்ன என்பது பற்றி புதுச்சேரி மக்களுக்கு முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும். மாநிலத்தில் நீண்ட காலம் முதல்வர் பொறுப்பிலும் அனுபவமும் கொண்ட தாங்கள் இதில் அதிக கவனம் செலுத்தி மாநில அந்தஸ்து தகுதியை பெற்றுத்தந்த புதுச்சேரி மண்ணின் மக்களை ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. சந்திப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், வேலவன், தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கைவினை மற்றும் கதர் கிராம தொழில்களை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் கவர்னர் கைலாசநாதன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் கைவினை மற்றும் கதர் கிராம தொழில்களை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. சமீபத்தில் கவர்னர் புதுடில்லியில் ஆணையத்தின் தலைவர் மனோஜ் குமாரை சந்தித்து இது தொடர்பான ஆலோசனை நடத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தொழில் வளர்ச்சித்துறை செயலர் ருத்ரகவுடு, மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜன், செயல் மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுதில்லி தேசிய கிராம தொழில் ஆணையத்தின் தலைவர் மற்றும் மும்பையிலிருந்து கிராம தொழில் ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோர் காணொலி வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்றனர். கைவினை மற்றும் கிராம தொழில்களை மேம்படுத்த புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு பயிற்சி மையம், உலகத்தரத்தில் விற்பனை அரங்கம் அமைப்பது, அதிக அளவில் கைவினை கலைஞர்கள் மற்றும் கிராம தொழில்களில் ஈடுபடுவோருக்கு பயிற்சி அளிப்பது, புதுச்சேரியில் கைவினையில் பத்மஸ்ரீ தேசிய விருது பெற்றவர்கள் மற்றும் சிறந்த கைவினை பொருட்களை உலக அளவில் புகழ்பெற செய்வது, நாடு முழுவதும் உள்ள 8000 கிராம தொழில் விற்பனை மையங்களிலும் புதுச்சேரி கைவினை பொருட்களை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்வது, உள்ளூர் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தை மேம்படுத்துவது, இன்னும் ஓரிரு வாரங்களில் புதுச்சேரி வரவுள்ள மும்பை குழு மூலமாக அதற்கான பூர்வாங்க ஆய்வுப் பணிகளை தொடங்குவது என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி லாஸ்பேட்டையில் முப்படையினரின் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் தத்ரூபமாக நடைபெற்றது. காஷ்மீர் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 29 பேர் உயிரிழந்ததை அடுத்து அதற்கு பதிலடியாக பயங்கரவாதிகள் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் முகாமிட்டிருந்த இடத்தில் இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தி 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளதாக மத்திய உள்துறை பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியா மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில அரசுகள் தயார் நிலையில் இருக்க போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த உத்தரவின்படி புதுச்சேரி அருகே உள்ள லாஸ்பேட்டையில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், NCC மாணவர்கள் என முப்படையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர்.
பாதுகாப்பு ஒத்திகையில் குண்டு வீசி தாக்குதல் செய்யப்பட்டால் எவ்வாறு பொதுமக்களை மீட்டு முதலுதவி அளிப்பது, தாக்குதல் நடைபெறும் போது தற்காத்துக் கொள்வது, விரைந்து மீட்பது, ஆயுத கிடங்குகள், தகவல் தொடர்பு மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை மறைப்பது, சைரன் ஒலி எழுப்பி மக்களை எச்சரிக்கை செய்வது என்பன போன்ற செயல்முறைகள் செய்யப்பட்டன. விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை என்பதால் மக்கள் அச்சப்படாமல் இந்த ஒத்திகை நிகழ்வில் பங்கேற்றனர். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் முகாமிட்டு மத்திய அமைச்சர், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் ஆகியோரை சந்தித்து பேசினர். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், வில்லியன் ரிச்சர்ட்ஸ், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் நேற்று டெல்லி சென்றனர். அங்கு மத்திய அமைச்சரும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா, பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து பேசினர். சந்திப்பின் போது புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் வியூகம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரியின் அரசியல் நிலவரம், தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து இன்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச உள்ளனர். புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சொந்த தயாரிப்பு பொருட்களின் கண்காட்சியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சொந்த தயாரிப்பான பாடி கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர், காஸ்மெட்டிக் பொருட்களின் கண்காட்சி புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள அபிராமி ரெசிடென்சியில் நேற்று காலை 10 மணிக்கு துவங்கி மதியம் 2 மணி வரை நடைபெற்றது. பிராந்திய விற்பனை மேலாளர் சிமி மகேந்தர் தலைமையில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் அந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஜெனிஃபர், தேன்மொழி ஆகியோர் முன்னிலை வகித்த பிராண்ட் பார்ட்னர்களுடன் இணைந்து வழி நடத்தினர். இந்நிகழ்வில் பங்கேற்ற பார்வையாளர்களுக்கு உடல்நலம் சார்ந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான தீர்வுகள் காணப்பட்டன. மேலும் பல்வேறு ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், பெண்கள் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்கள், உடல் எடை குறைப்பதற்கு, உடல் எடை அதிகரிப்பதற்கான தயாரிப்புகள் ஆகியவை பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதில் இலவசமாக பார்வையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வாசனை திரவியங்கள், காஸ்மெட்டிக் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை ஏராளமான பார்வையாளர்கள் பயன்படுத்தி பார்த்தனர். அது மட்டுமின்றி பார்வையாளர்கள் அனைவருக்கும் இலவசமாக ஃபேஷியல் செய்யப்பட்டு அவர்களுக்கு முக ஒப்பனை அலங்காரம் செய்யப்பட்டது. முதியோர் உதவித்தொகை பெறும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை உருளையன்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் 65 வயது கடந்த முதியோர்களின் நலனிற்காக போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து உருளையன்பட்டி தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு பகுதியான ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர், ஐயனார் நகர், சுப்பையா நகர், மகாலட்சுமி நகர், தென்னஞ்சாலை போன்ற பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் முதியோர் உதவித்தொகை பெறும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை உருளையன்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இன்று வழங்கினார். நிகழ்ச்சியில் அங்கன்வாடி மையங்களின் ஆசிரியர் மற்றும் உதவியாளர், மேலும் அப்பகுதிகளைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முதல்வர் ரங்கசாமியை சபாநாயகர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்பட்டு முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்று 5ஆம் ஆண்டு துவக்க நாளான இன்று சட்டப்பேரவைத் தலைவர் ஏமுலம் செல்வம் முதலமைச்சரை சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 2,89,000 ரூபாய் கைவரிசை காட்டிய கும்பல் குறித்து சைபர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் போலி இணையதளத்தில் தனது ஏடிஎம் கார்டு விவரங்களை பதிவு செய்தார். அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 18,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். சண்முகாபுரத்தைச் சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பி அவர் 6,800 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். ரெயின்போ நகரைச் சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் 5,000 முதலீடு செய்து ஏமாந்தார். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஒருவர் பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி 8,000 ரூபாய்க்கு கார் முகப்பு கண்ணாடி ஆர்டர் செய்து ஏமாந்தார். பாகூரைச் சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 2,50,000 ரூபாயை மர்ம நபர் எடுத்துள்ளனர். கலைவாணர் நகரைச் சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் மூலம் 2,000 ரூபாய்க்கு ஆன்லைனில் கை கடிகாரம் மற்றும் இயர்பட்ஸ் ஆர்டர் செய்துள்ளார். அவருக்கு 400 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மட்டுமே வந்துள்ளது. இதுபோன்று மோசடி கும்பலிடம் 6 பேர் 2,89,800 ரூபாய் இழந்துள்ளனர்.
புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பூரணாங்குப்பம் ஐயனார் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் திருப்பணி குழுவினரிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலையத்துறை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் மற்றும் குடமுழுக்கு திருப்பணி நலத்திட்ட உதவி அளித்து வருகிறது. அந்த வகையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் ஆகியவற்றின் திருப்பணிக்காக புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலம் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் சபாநாயகர் இல்ல அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை மூலம் வழங்கப்படும் ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை கோவில் திருப்பணி குழுவினரிடம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் கோவில் திருப்பணி குழுவினர், ஊர் பஞ்சாயத்தார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் உணர்ந்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் ரூபாய் 73 லட்சத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு இஸ்ரவேல் நகர் பெருமாள் கோவில் தெருவில் ரூபாய் 38 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் முத்திரையார்பாளையம் ஓம்சக்தி நகரில் ரூபாய் 35,25,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை துவங்கியது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா AKD ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், தொகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் சாரணப்பேட்டையில் தங்கும் வசதி இல்லாதவர்களுக்காக ரூபாய் 2.75 கோடி செலவில் இரவு விடுதி கட்டுவதற்கான பூமி பூஜையும் இன்று நடப்பதாக இருந்தது. இதற்காக அங்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அப்பகுதி மக்கள் இங்கு பலர் வீடு வசதி இல்லாமல் உள்ளனர், அதற்கு இந்த இடத்தில் வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்ற முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜையை நடத்தவில்லை. இது குறித்து முதல்வர் கூறுகையில், இப்பகுதி மக்கள் கோரிக்கையை ஏற்று இங்கு தங்கும் விடுதி கட்டுவதற்கு பதிலாக கதிர்காமம் அரசு மருத்துவமனை அருகே கட்டினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதரிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP கூறிய பொழுது, பதிவுத்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை என நிர்வாகத்தில் நடைபெற்று வரும் ஊழல் தொடர்பாக உண்மையான விசாரணை நடத்த வேண்டும். அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் பின்புலத்தில் உள்ள குற்றவாளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோயில் நிலத்தை எடுத்துக்கொண்டு அராஜகம் செய்யும் அரசியல் தலைவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும். வேலைவாய்ப்பு துறையில் பல குறைபாடுகள் உள்ளதால் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலர் நீதிமன்றம் சென்றுள்ளனர். அதை சரி செய்ய வேண்டும். கொலை நகரமாக புதுச்சேரி மாறியுள்ளதால் அதை நல்ல நகரமாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நில அபகரிப்பு விவகாரத்தில் பல கொலைகள் நடைபெறுகிறது. மூடி மறைக்க பார்க்கிறார்கள். இதில் உள்ள அரசியல் தலைவர்கள் மீது நடவடிக்கை இல்லை, அதை எடுக்க வேண்டும். பாஜகவை சேர்ந்த உமாசங்கர் கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலை குற்றவாளிகளை கண்டறியவில்லை என கூறுவதும் பாஜக தான். ஏன் இதில் நடவடிக்கை இல்லை? அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். கைதானவர்கள் கூலிகள் தான். ஏவிய உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும். பொதுப்பணித்துறை பின்புலத்தில் உள்ளோர், காமாட்சியம்மன் கோவில் நில விவகாரத்தில் பின்னணியில் உள்ளோர் மீது நடவடிக்கை இல்லை. பதிவுத்துறையிலும் இதே நிலைதான் உள்ளது. அவர்கள் மீதும் நடவடிக்கை தேவை. ஆளுநர் பொதுவாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் குற்றச்சாட்டு மனு தருகிறோம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். தற்போது சாம்பிளாக சில புகார்களை தந்துள்ளோம் என்றார். ஆளுநர் சந்திப்பில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலர் தேவபொழிலன், CBI ML பாலசுப்ரமணியம், மதிமுக மாநில செயலர் ஹேமா பாண்டுரங்கன் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் ஜெயராம் நகரில் ரூபாய் 11 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஜெயராம் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி முதல் தவணையில் இருந்து ரூபாய் 10,09,852 செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்காக திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.
புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் தலைமை மன்றத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் தலைமை மன்றத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பிரபாகரனுக்கு அபிஷேகமும், பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டது. மேலும் மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளரும், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதியின் தலைவரும், சட்ட உரிமை இன்டர்நேஷனல் மாநில செயலாளருமான டாக்டர் பாஸ்கர் தலைமையில் கேக் வெட்டி சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அவருடன் உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ், கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார், வசந்தன் கோ மேலாளர் செல்வம், செயலாளர் முரளிதரன், செயலாளர் ஆட்டுப்பட்டி பைனான்சியர் ராஜா, மதி, காளியப்பன், ஸ்டாலின், மணிகண்டன், சதீஷ், ஆதித்யா, முருகன், வில்லியம்ஸ், ராஜா ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டாக்டர் பாஸ்கர் செய்திருந்தார். புதுச்சேரியில் மத்திய மாநில அரசை கண்டித்து வருகின்ற 20ஆம் தேதி பந்த் போராட்டம் நடைபெறும் என்று இந்திய கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 20ஆம் தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம், காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, சம்பத் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, வருகின்ற 20ஆம் தேதி நடைபெற உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஏகமனதாக ஆதரவு தருவது என முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். வருகின்ற 20ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் மாநில அளவிலான பந்த் போராட்டம் நடைபெறும் என்றும் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி 8வது கிளை தலைவர் கண்ணதாசன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு 500 குடும்பங்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினார். நெல்லித்தோப்பு தொகுதி கிளை தலைவர் கண்ணதாசன் இன்று தனது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினார். இதனையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணசாமி தோட்டம் பகுதியில் பாஜக கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்பொழுது விழாவில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளரை வைத்து பாஜகவின் கட்சி கொடி ஏற்றி வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதையடுத்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ராஜா ஐயர் தோட்டம், கிருஷ்ணசாமி தோட்டம், கண்ணையர் வீதி உள்ளிட்ட 3 பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கண்ணதாசன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட முன்னாள் தலைவர் உமாபதி, துணைத் தலைவர் சண்முகம் மற்றும் இளைஞர் அணி விக்னேஷ் உள்ளிட்ட ஏராளமான பாஜக பிரமுகர்கள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் சேதமடைந்துள்ள பாதாள வடிகால் தொட்டி மூடிகளை உடனடியாக மாற்றக் கோரி பொதுப்பணித்துறை பொறியாளரிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் வலியுறுத்தியுள்ளார். பாதாள வடிகால் மூடிகள் பழுதடைந்து மக்கள் சுகாதாரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் நிலை காணப்படுவதை அடுத்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன்படி பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் பிரிவு அலுவலகத்துக்கு சென்று அப்பிரிவின் உதவி பொறியாளர் வைத்தியநாதன் மற்றும் இளநிலை பொறியாளர் சங்கர் ஆகியோரை நேரில் சந்தித்தார். அப்போது லேசர் கோவில் வீதி, கனிபாய் தோட்டம், பிரான்ஸ்வா தோட்டம், அலன் வீதி, அப்பாவு மேஸ்திரி வீதி உள்ளிட்ட இடங்களிலும் உப்பளம் தொகுதி முழுவதும் சேதமடைந்துள்ள பாதாள வடிகால் தொட்டி மூடிகளை உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் மக்கள் சுகாதாரத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று செய்து தருவதாக அதிகாரிகள் முழு உத்தரவாதம் அளித்தனர். தொகுதி துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ், அருள் ஆகியோர் உடனிருந்தனர். வெள்ளியனூர் சத்குரு ராமபரதேசி சுவாமிகள் ஜீவபீடத்தின் 158வது மகா குரு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெள்ளியனூர் பகுதியில் அமைந்துள்ள சத்குரு ராமபரதேசி சுவாமிகள் ஜீவபீடத்தில் 158வது மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நேற்று காலை 10 மணிக்கு சத்குரு ராமபரதேசி சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு மகாகுரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை அளிக்கப்பட்டது.
மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்ன பிரதாசம் விநியோகமும் நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சத்குரு ராமபரதேசி சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழா ஏற்பாடுகளை சத்குரு ராமபரதேசி சுவாமிகள் சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாகூர் பூலோக மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. பாகூர் மேற்கு வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் ஆலய 4ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளியின் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் காந்தி, வேணுகோபால், பங்களாவீதி பாஸ்கரன், சத்யவாணி, லோகிதா, பத்திர எழுத்தர் ஹரிபிரசாத், முன்னாள் கப்பல் படை வீரர் சிவபாலன் ஆகியோரது சொந்த செலவில் பால்குடம் எடுக்கும் 101 பக்தர்களுக்கு அன்பளிப்பாக பால்குடம் மற்றும் புடவை வழங்கப்பட்டு பக்தர்கள் அனைவரும் பாகூர் தாமரைக்குளம் நடுக்கரையிலிருந்து பூங்கரகம் அலங்கரித்து கரகத்துடன் சேர்ந்து பால்குடம் எடுத்து மாட வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பூலோக மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் மற்றும் பாஸ்கரன், சத்யவாணி, ஹரிபிரசாத், சிவபாலன், அறங்காவல் குழுவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,075 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 108 ரூபாய். இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுவை அரசு துணை நிற்கும், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. மாநில அந்தஸ்து கோரி முதல்வரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மனு. கைவினை கிராம தொழில்களை மேம்படுத்த புதுச்சேரியில் பயிற்சி மையம், கவர்னர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு. லாஸ்பேட்டையில் மாவட்ட ஆட்சியர் கோத்துங்கன் தலைமையில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. மேட்டுப்பாளையம் பகுதியில் 73 லட்சத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, முதல்வர் தொடங்கி வைப்போம். கொலை நகரமாக புதுச்சேரி மாறியுள்ளதா, அதை நல்ல நகரமாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தல்.